சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தம்பிப்பட்டி என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு குளிர்சாதன பேருந்து சாலையோரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் ஹுசேன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதாம் ஹுசேன், விவரங்கள். நிச்சயமாக சுபா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வழியாக இன்று காலை காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு 123 குளிர்சாதன பேருந்து தம்பிப்பட்டி என்ற இடத்திற்கு அருகே வளைவில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத வேகமாக வாகனத்தின் ஸ்டியரிங் திடீரென லாக் ஆனது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையின் ஓரத்தில் உள்ள புளிய மரத்தில் பலமாக மோதியது. இதில் ஓட்டுநர், அருகில் அமர்ந்த நடத்துனர் என 4 பேர் 6 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் பக்கத்தினர் உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் காயமடைந்தவர்களை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விரைவு பேருந்து தடத்தில் விரைவு அரசு செயல்படும் குளிர்சாதன பேருந்துகள் விபத்துக்குள்ளான சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் கட்டணத்தோடு செயல்படும் குளிர்சாதன பேருந்தின் ஸ்டியரிங் லாக்காகும் அளவிற்கு முறையாக பராமரிப்பு இல்லாமல் செயல்படுகிறதா எனவும், நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் 11 புதிய பேருந்துகள் வழங்கப்பட்ட நிலையில் பராமரிப்பு இல்லாத குளிர்சாதன பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குளிர்சாதன பேருந்துகளாக கருதப்படும் பேருந்துகள் முறையாக பராமரிக்கவும், பராமரிப்பு இல்லாத வாகனங்களை புது பேருந்துகளாக இயக்க வேண்டும் என்றும், மக்கள் பாதுகாப்பில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி சதாம் ஹுசேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.